தொட்டில் குழந்தை திட்டம் பார்க்க போகிறோம். 1992 சேலம் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவில் முதல் முறையாக தொடங்கி வைக்கப்பட்ட மாநிலம் தான் தமிழ்நாடு. இது தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் தொட்டில் குழந்தை திட்டம். தொட்டில் குழந்தை திட்டத்தோட நோக்கம் பெண் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. அந்த பெண் சிசுக்களை கொல்லப்படுவதை தவிர்ப்பதற்காக திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் மருத்துவமனையில் தொட்டில்களை அமைப்பதன் மூலம் தாய்மார்கள் அவங்க விரும்பாத பெண் குழந்தைகள் பெற்றெடுத்தாங்கன்னா தொட்டில்கள் பாதுகாப்பாக விட்டு செல்வதற்கு வசதியாக தொட்டில்கள் அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் குழந்தைகள் மரணத்தின் பிடியிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் பெண் குழந்தைகளோட உண்மையான மதிப்பை தெரிந்து கொள்வதற்காகவும் ஒரு நடவடிக்கை தான் இந்த திட்டம். நெக்ஸ்ட்டு வறுமை மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பராமரிக்க விருப்பம் இல்லாமல் பெற்றோர் தாமாக முன் அவங்க என்ன பண்ணாங்க, குழந்தைங்களை தொட்டிலில் விட்டு செல்வதற்கு இத்திட்டம் வசதியாக இருக்குது. இதன் மூலம் பெற்ற குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளை உள்நாட்டு வெளிநாட்டுகளில் சட்டப்பூர்வமாக தத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பெண் சிசு கொலை வழக்கத்தில் இருந்த அந்த மாவட்டம் மதுரை, தேனி, திண்டுக்கல், தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கு இந்த திட்டம் 2001 நீடிச்சாங்க. 2001 அதுக்கப்புறம் பாலின விகிதம் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கும் 2011 திட்டம் விரிவுபடுத்தினாங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள், குழந்தைகள் இல்லங்கள், காப்பகங்கள் இதில் தொட்டில்கள் வச்சுருப்பாங்க. இதில் பெற்றோர்கள் கைவிடப்பட்ட குழந்தைகள் தொட்டில்கள் மூலம் பெற்றுக்கொள்கிறாங்க. 1992 ஸ்டார்ட் பண்ணாங்களா. அப்போ இந்த திட்டம் 2024 மார்ச் வரை மொத்தமாக 6083 குழந்தைகள் பெற்றிருக்காங்க.